Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் எப்படி பண்ணலான்றது காட்ட போகிறேன். சிம்பிளாக கோ டு மேக்கப்னு வச்சுக்கோங்களேன். நான் வெளியே கிளம்பிட்டேன்னா ஸோ அதுவே ஒரு வீடியோவை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஸ்கின் கேர் லைட்டாக ஒரு மேக்கப் அவ்வளோதான். எப்படி வந்துட்டு ரெடி ஆகலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டோனர் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சைட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே இருக்குது. நான் நின்றுட்டு எடுக்கிறனால நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த டோனர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளம்மோடது. கொஞ்சம் ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக டேம்ப்பாக இருக்கா, இது நான் நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டேம்ப் ஃபேஸ்லேயே வந்து என்னோடய ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ண போகிறேன். மினிமலிஸ்டோடது நான் காமிச்சிருக்கேன். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை யூஸ் பண்ண ஆக்சுவலி இப்படியே இந்த ட்ராப்பர்லேயே கொண்டு போய் ஃபேஸில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கனால இது ஓகே. நான் வந்து எக்ஸஸாக எடுத்திருக்கேன், ஐ நோ தட். பட் பரவாயில்ல, போடலாம், என்ன தப்பு. டேம்ப் ஃபேஸில் தான் எப்போவுமே ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணணும் கைஸ். ட்ரை பண்ணிட்டு நல்லா பேட் ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரைசரை ஹைலரானிக் ஆசிட் வந்துட்டு எடுத்துரும். அதனால் நீங்கள் எப்போவுமே டேம்ப் ஃபேஸ் ஒன்று ஈரமாக இருக்கும்போது இல்லை இந்த மாதிரி டோனர் அப்ளை பண்ணிட்டு அப்படி கூட யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். சிபாமெட்டோட ஃபேஸ் கேர் தெரியுதா, ஜூம் ஆகுதா? ஆகவே மாட்டேன், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் கேர் ஜெல் இதுதான் யூஸ் பண்ணுறேன். கிளியர் ஜெல் இது பேர். இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது வந்து ஒரு 2 ட்ராப் எடுத்திருக்கேன். போதும், என் ஃபேஸ்க்கு இது போதும். இதுவும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நான் எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப க்ரீமியாக யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இந்த ஆயிலி ஸ்கின் எனக்கு மத்தியானத்துக்குள்ளே நல்லா எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஜெல் டைப் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. க்ரீமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ். க்ரீம் பக்கமே நான் க்ரீமுன்னு போட்டிருந்தாவோ இல்லை நான் நிறைய அந்த டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு பார்த்துட்டு தான் ஒன்லி இஃப் இட் இஸ் ஜெல் டைப் அப்படின்னு நான் மட்டும்தான் வாங்குவேன். இல்லைன்னா பக்கமே நான் போக மாட்டேன். ஸோ இது வந்து நான் ரேண்டமாக இந்த சிபாமெட் ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். பட் சூப்பராக இருக்குது. இது என்னது ரொம்ப வருஷமாகவே ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். நல்லாயிருக்கு. இப்போ வந்து சன்ஸ்க்ரீனுக்கு இந்த 1 சன்ஸ்க்ரீன் தான் எப்போவுமே. ஸோ நான் வந்துட்டு அந்த 2 ஃபிங்கர் ரூல்லாம் இப்போ இது பண்ணுறது இல்லை கைஸ். சும்மா ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். கம்மியானா அந்த 2 ஃபிங்கர் ரூல் அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக என்ன வரமாட்டேங்குது, கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேமராவில் பார்க்க வீடியோவில் பார்க்க இங்கெல்லாம் என்ன வழிஞ்ச மாதிரி இருக்குமோ என்னமோ, எனக்கு அப்படி இங்கே தெரியல. லைக் மிரரில் பார்க்கும்போது ஓகேவாக இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணும்போதுமே வந்துட்டு ஸ்கின் இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மேட் ப்ராடக்ட்ஸில் மேட்டிஃபை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது மாதிரி ட்ரையாக இருக்கால, அதில் மேக்கப் பண்ணவே எனக்கு தோண மாட்டேங்குது. ஸோ அதனால் இது போதும். இப்போ வந்துட்டு நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் பண்ணுவேன் மேக்கப்பில். ஸோ ஐப்ரோஸ் உடஞ்சி போச்சு, அதனால் நான் இப்படி காட்டுறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ இதுதான் யூஸ் பண்ணுறதா. இதில் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. இப்படி நான் கையில் எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன். தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா நார்மலே இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நான் வெளியே ரொம்ப வந்து மேக்கப் பண்ணிட்டு வெளியே போகிற மாதிரிலாம் போகல. சும்மா ஒரு கோ டு வெளியே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக நான் போட போகிறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். இந்த இடம் இங்கே எனக்கு வந்துட்டு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல, இங்கெல்லாம் லைட்டாக டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. இது கண்ணுக்கு கீழே இவ்வளோ தான் கன்சீல் பண்ணேன். இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் எரேசர் இந்த கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த வாயை சுற்றி இந்த இடம் இங்கெல்லாம் எனக்கு வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதனால் இங்கே
கண்ணுக்கு கீழே. இது வந்து என்ன ஷேட்னா, ஐயோ ஷேட் நேம் போடலைங்க இதில். இந்த கேரமல் 144 கேரமல், அதுதான் நான் வாங்கினேன், அதுதான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே கொஞ்சம் அவ்வளோதாங்க, கொஞ்சம் இந்த நெத்தியில் லைட்டாக, ஏன்னா ஆர்டர் தெரியக்கூடாதுல்ல, இங்கே மட்டும் இல்லையா, ஐ மீன் இது போட்டால் கொஞ்சம் கவர் ஆன மாதிரி இருக்கும், இங்கெல்லாம் நெத்தியில் வந்துட்டு அப்புறம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை போட்டுட்டு இதை வந்துட்டு நான் ப்ரஷ் வச்சு இது பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன்னு சொல்லாது, தயவு செஞ்சு. பிளெண்ட் பண்ணிக்கிறேன், இது யூஸ் பண்ணுறேன், இது கிடையாது, இந்த ப்ராடக்ட் பேர் சொல்லி இது யூஸ் தெரியுதா? இப்போ உங்களுக்கு தெரியுதா? அது வந்து இப்போ வந்து க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது, நாட் ஆயிலி, நாட் ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெய் வரிகிற மாதிரி அப்படி இல்லாமல் இப்போ வந்து லைட்டாக ஒரு க்ளோ இருக்க மாதிரி இருக்குது. ஹைலரானிக் ஆசிடோட ஒரு இது மேஜிக்கே இதுதான் கைஸ், லைட்டாக அந்த க்ளோ. நமக்கு வந்து ஹைலைட்டரே போட தேவையில்லை, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு வேளை நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வச்சு வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு மேபி ஃப்ளாஷியாக இருக்கும். நார்மலாக பார்க்கும்போது ஒரு டீசென்ட் நீட் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஐஷேடோ உடஞ்சிருச்சு. பட் இந்த மேபிளினோட ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணேன். இதில் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் இங்கே இருக்குங்க, உடஞ்சி விழுந்துட்டுருக்கெல்லாம். ஒரு ஷிம்மர் ஷேட் லைட்டாக அதை எடுத்து அந்த ஷிம்மர் ஷேடை சும்மா வந்துட்டு ஐப்ரோஸ் ஐ லிட்ஸில் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சும்மா அது வந்துட்டு ரொம்ப நம்ம ஐஷேடோ போட்டிருக்கோம், அப்படி ஐஷேடோ போட்டுட்டு யாராவது சும்மா வெளியே போகிறவங்க யாராவது ஐஷேடோ போடுவாங்க? போட மாட்டாங்க. நான் தான் போடுவேன், பைத்தியம் மாதிரி. அதான் சொல்லலை, வீடியோக்காக நான் போட்டுட்ருக்கேன். இது அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் உடஞ்சிருச்சு கைஸ். அன்னைக்கு சாக்கோ கூட விளையாடிட்டு இருக்கும்போது நான் தான் கீழே போட்டேன் தெரியாமல். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லைட்டாக போட்டிருக்கேன், லைட்டாக போதும். போட்டிருக்கேன் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் போதும் கைஸ். யாரும் தெரியணுன்ற அவசியமே கிடையாது, மேக்கப் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம போட்டிருக்கோம், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் இட்ஸ் மோர் தென் எனஃப். இப்போ வந்து நான் ஐலைனர் பண்ண போகிறேன். ஐலைனர் கொலோசல் போல் லைனர் மேபிளின், இதான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐலைனரும் ரொம்ப வந்து ட்ராமாட்டிக் ஐஸ்லாம் கிடையாது, நார்மல். இப்போ நான் சொல்ல போகிறேன், நான் வந்து ஐலைனர் வரைஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 சைடு போட்டுச்சு, அவ்வளோதான் என்னோடய மேக்கப். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். பவுடருக்கு இருங்க எடுத்துகிட்டு வந்தால் தான் யூஸ் பண்ணுறேன். தீரப்போகுது, இது நல்லா இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் பவுடர் ப்ரஷ் எடுத்து அதை டேப் பண்ணி, ஐ மீன் இதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் டேப் பண்ணிட்டு செட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பவுடர் அடித்த மாதிரியும் தெரியக்கூடாது. வச்சாச்சு. லிப்ஸ்டிக் ஒன்று வந்து இந்த மார்ஸோட இந்த லிப்ஸ்டிக், நெக்ஸ்ட்டு லாக்மே இது கோ டு லிப்ஸ்டிக். இது நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எடுத்துட்டு எப்போவுமே புல்லட் லிப்ஸ்டிக் வந்து இவ்வளோ ஓப்பன் பண்ணால் போதும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். இதுவே நல்லாயிருக்கு. பட் இது வந்து என்னென்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சீக்கிரம் போயிடும் அப்படின்ற ஒரு என் மைண்டில் ஒரு தாட் அந்த மாதிரி. அதனால் நான் எப்போவுமே இந்த லிப்ஸ்டிக்கு இது வந்துட்டு எனக்கு இதுவும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சீக்கிரம் போகும். பட் இது வந்து எனக்கு டக்குன்ட்டு அப்படி போக மாட்டேங்குது, போகிறது இல்லை அப்படின்ற ஒரு மைண்டில் ஒரு இது இருக்கனால எனக்கு நான் இதையும் லைட்டாக கற்றுக்கிறேன். தட்ஸ் இட். இன்னும் வந்துட்டு ஐலைனர்லேயே வச்சுக்கலாம் போட்டு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு திருநீர் வைப்பேங்க. திருநீரும் கண்டிப்பாக வைப்பேன், எப்போவுமே வெளியே போகும்போது வைப்பேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிற பொட்டு, ஒரு கோடு இல்லைன்னா ஒரு டாட்டு, இவ்வளோதான் என்னோடய பொட்டு. எங்கேயாச்சும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் அந்த ஸ்டோன் பொட்டு, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் என் மேக்கப். ஹேர் ஸ்டைல் வந்து இதே ஹேர் ஸ்டைலில் கிளிப் பண்ணியிருக்கேங்க. திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். அப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறதோட சரி. அண்ட் வேறு நான் கெட் ரெடி வித் ட்ரெஸ்லாம் காட்டணும். நாங்கள் மேக்கப் மட்டும் தானே, ஒன்றும் இல்லைங்க. குர்த்தி செட்டு, ஷால் இருக்குங்க, ஷாலு குர்த்தி, ஐயோ ஷாலுன்ற, அவ்வளோதான். ஹேர் ஸ்டைல், மேக்கப், ட்ரெஸ் ரெடி. இது குர்த்தா செட்டு. வாட்ச் கட்டுவேன், வாட்ச் அண்ட் அவ்வளோதாங்க. ப்ரேஸ்லெட் போடுவேன் இங்கே. அவ்வளோதான் என்னோடய கெட் ரெடி வித் மீ. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன்.